வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்தை கைவிட்ட பாஜக, தூதுவிட்ட விஜயா, கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் ஓபிஎஸ் அவர்கள். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் தங்களது கட்சி பணிகளை அந்தந்த கட்சி பெரிய கட்சிகள் தீவிர நிலையை ஏற்படுத்தியுள்ளதாம். அந்த வகையில் தான் பன்னீர்செல்வத்தின் ஓபிஎஸ் எதிர்கால அரசியல் முடிவுகள் மீது அனைவர் கவனமும் திரும்பியதாம். அதிமுகவில் மீண்டு இணைய முயன்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தாராம். பாஜக கூட்டணியில் தொடர வேண்டுமா அல்லது புதிய கட்சி செல்ல வேண்டுமா என்றுதான் யோசனை உள்ளாராம். ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்து வந்தவர் தான் ஓபிஎஸ் ஆவார். அவரது மறைவுக்கு பின்னரே அதிகார மோதல் காரணமாக கட்சி தனித்தனியாக பிரிந்து போனதாம். அந்த வகையில் தான் சசிகலா, டிவிடி தினகரன் பிரிந்து சென்றனராம். இதன் பின்னணியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தொடர ஓபிஎஸ் அரசியல் ஆதரவை இழந்தாராம். அத்துடன் தான் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சியில் ஓபிஎஸ் அவர்கள் தோல்வியடைந்த நிலையில்தான் பாஜக கூட்டணி தொடரும் எண்ணத்தில் இருந்தாரா. ஆனால் பாஜகவோ பார்ப்பது எடப்பாடியின் தலைமையிலான அதிமுகவையே. இதன் விளைவாக ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கூறலாமா. அமித்ஷா தலைமையிலான கூட்டங்களில் கூட ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டது மிக வருத்தத்துக்குரிய செயலாக என்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தான் ஓபிஎஸ் தலைமையிலான கட்சியில் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளதாம். பாஜக கூட்டணியில் தொடரலாமா இல்லை புதிய கூட்டணியில் செல்லலாமா என்பது குறித்து தான் முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறதா. பாஜகவுடன் தொடர முடியாத சூழலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய ஓபிஎஸ் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. தற்போது சூழலில் விஜயோ தனித்து நின்று போட்டியிடுவதால் அவருடன் கூட்டணி செல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. பன்னீர்செல்வத்தின் அடுத்த அரசியல் கட்டம் பாஜகவுடன் தொடருமா அல்லது புதிய கூட்டணிக்கு நகருமா என்பதுதான் இன்றைய ஆலோசனையாக கூட்டத்திலே தீர்மானங்கள் செய்யப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.